இன்னைக்கு நம்ம டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ். முதல்ல டேட்டானா என்னன்னு பார்க்கலாம். டேட்டா இஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷனோட பில்டிங் பிளாக்கே டேட்டா தான். டேட்டாவை தமிழில் தரவுன்னு சொல்லலாம். இந்த டேட்டா நமக்கு எந்த ஃபார்ம்லனாலும் இருக்கலாம். டெக்ஸ்ட் ஃபார்மில், இமேஜ் ஃபார்மில், நம்பர்ஸோட ஃபார்மில், கிராஃப் அல்லது சிம்பிள்ஸ், இப்படி எந்த ஃபார்ம்லனாலும் நம்மளோட டேட்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயியோட டேட்டாவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நேம் இருக்கும், ஏஜ், டேட் ஆஃப் ஜாயினிங், டெசிக்னேஷன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், சேலரி, குவாலிஃபிகேஷன், டிபார்ட்மெண்ட், அட்ரஸ், பிளட் குரூப், இது எல்லாமே இருக்கும். இந்த டேட்டா எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு எம்ப்ளாயியோட இன்ஃபர்மேஷன். டேட்டா டைப். It is a piece of data that tells how to handle the data. ஒரு டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் டேட்டா டைப். அது இன்டிஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், அல்லது பூலியனாக இருக்கலாம். வேரியபிள். Variable is a storage location with a name or label to hold data that could change over the course of program execution. வேரியபிள்னா ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் லொக்கேஷனை குறிக்கும். அந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷனுக்கு ஒரு பேர் வச்சு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த வேரியபிள் கேன் சேஞ்ச், அதாவது மாறக்கூடும். எக்ஸாம்பிள், நேம், ஏஜ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ். இப்போது இந்த டேட்டா, வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸை இன்னும் புரிகிறபடி சொல்லணும் அப்படின்னா, இந்த 30, ஆதித்யன், ட்ரூ, இந்த மூணும் ரா டேட்டா ஆர் சிம்பிள் வேல்யூஸ். இதில் அர்த்தம் எதுவும் இல்லை, அதனால் இதை புரிஞ்சிக்க முடியாது. ஏஜ், நேம், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இந்த மூணும் ரா டேட்டாக்கு அர்த்தத்தை கொடுக்குது. ப்ரோக்ராமில் இதை வேரியபிள்ஸ்னு சொல்வோம். வேரியபிள்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் இருக்கக்கூடிய லேபிள்னு இமேஜின் பண்ணுங்க. எப்படி டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை டிஃப்ரெண்ட் பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணுறோமோ, அதே மாதிரி வெவ்வேறு டேட்டாக்கு வெவ்வேறு டேட்டா டைப்ஸ் இருக்கும். பைத்தானில் உள்ள எல்லா வேல்யூஸுமே ஆப்ஜெக்ட் தான். எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு டைப் இருக்குது, அதுதான் டேட்டா டைப். இப்போ அடுத்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஆதித்யன் is assigned to name, 30 is assigned to age, true is assigned to is married. இப்போ இந்த மூணு வேரியபிளையுமே, அதாவது நேம், ஏஜ், இஸ் மேரிட், இந்த மூணையுமே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த மூணு வேரியபிளோட டேட்டா டைப்பையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கு டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதாவது டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வேரியபிளோட டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். இதில் நேம் ஆதித்யன் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு, ஏஜ் வந்து 30, இஸ் மேரீட் வந்து ட்ரூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து நம்ம டேட்டா டைப் பிரிண்ட் பண்ண கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு நேமுக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப், ஏஜுக்கு வந்து இன்டிஜர் அப்படிங்கிறது வந்திருக்கு, இஸ் மேரீட் அப்படிங்கிறதுக்கு வந்து பூலியன் அப்படின்ற டேட்டா டைப் பிரிண்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான் கைஸ், டேட்டா டைப் அண்ட் வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.